ஒரு பெண்ணியம் பேசுகிற பொண்ணாக இருந்த பொண்ணு இருந்துகிட்டு இருக்குது. ஒரு திராவிட கொள்கையில் அவங்க அப்பா ட்ராவல் பண்ணி இருந்திருக்காரு. பெரியாரிஸ்டோட ட்ராவலில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிட்டும் வாழலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாய்வழி சமூகம் அப்படிங்கிற ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து அது இப்போ மாறிடுச்சு. இன்னமும் வந்து கேரளாவில் வந்து தாய்வழி சமூகம் தான். ஒரு ஆணோட சேர்க்கைக்கு தான் குழந்தை வேணுமா அப்படி கூட கிடையாது. புரியுதுங்களா? அது எல்லாருமே அவங்க கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கலாம், கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கலாம்னா ஒரு ஆணோட செக்ஸ் வச்சு குழந்தை பெற்றுக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லலை. கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கலாங்கிற இடத்துக்கு தான் சொல்லுது. ஒரு ஆனால் நயன்தாரா கூட கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்குது எத்தனையோ தமிழ் சமூகத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்டா இல்லையா? ஆமாம், சீரியஸா. நான்லாம் வந்து ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவன். ஆமாம், அவன் ஏன் தகுதிக்கே ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்ணணும். ஐஸ்வர்யா ராய் கூட அப்புறமேல ஒரு ஸ்டேஜில் சலிச்சிருச்சு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஏஞ்சனா ஜூலியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கட்டுறதுக்கே வந்து ஆம்பளையை கட்டி விடுறாங்க. அதுவும் அந்த கட்டிக்க போகிற புருஷன் வந்து அவர் நல்லா கட்டினாரா, ஆமாம் நல்லா கட்டினார் அப்படிங்கிறதுக்கு புருஷங்காரனே சந்தோஷப்படுறாங்க. கலாச்சாரம் நல்லா இருக்குது, நல்ல தொழில் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு பொம்பளை அந்த வேலை பார்க்குது அப்படின்னா நல்ல வேலை தானே. நம்ம கொண்டு வரதே நம்மளை போதைக்கு அடிமையாக்கி நம்மளோட சுயத்தை இலக்க வச்சு நம்ம ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு போகிறோம். புரியுதுங்களா? உலகத்தில் அடுத்த ஊரில் போய் வாழ்கிறதுக்கு ஹிந்தி தேவையில்லை, இங்கிலீஷ் இருந்தாவே போதும். புரியுதுங்களா? எனக்கு வந்து ஹிந்தி தேவை. ஆனால் இந்தியை கொண்டு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போகிற திட்டங்கள்லாம் யார் மாட்டிக்கிறோம் அப்படின்னா இந்த நிலைமைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாற்றி எடுத்து கொண்டு வர்றதுக்குங்கிறது கரெக்டான கட்டமைப்பில் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள முழுசாக செய்ய விடாத சூழ்நிலைக்கு நீங்கள் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ விஜய் வந்து என்னத்தை கிழிப்பாக இருந்தால் எனக்கு தெரியல. இந்த கலாச்சார சீரியலை மாற்றிடுவாரா? நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார், ஷார்ட் ஃபார்ம் NNK. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். சார், சமீபத்தில் வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது. எல்லாருமே வந்துட்டு அந்த விஷயத்த ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சத்யராஜ் அவருடைய பொண்ணு திவ்யா வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டீங்கன்னா கல்யாணம்லாம் பண்ணிக்காதீங்க, ஒரு குழந்தைக்காக உங்கள் வாழ்க்கையை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இது வந்துட்டு சில பேர் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இதுவும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சில பேர் கருத்துக்களை வந்துட்டு, ஆமாம் இவ்வளோ கிராண்டாக பணத்தெல்லாம் செலவு பண்ணி ஒரு 5-6 நாள் அந்த கல்யாணத்துக்காக எல்லாமே பண்ணி ஒட்டுமொத்த பணத்தையும் அந்த 5 நாளை நம்ம செலவு பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, குழந்தை தானே யார்கிட்ட லிவிங் டுகெதர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ சர்வகட்சி சிஸ்டம் சொல்லிட்டு இந்த மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் வந்திருக்கு, அதில் போயிடலாம். இந்த மனநிலை வந்து எப்படி இருக்குது சார் இப்போ இருக்கிறவங்களுக்கு? அது வந்து ஒரு தவறான மனநிலையா இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையா? இல்லை, அந்த திவ்யா அவங்க பேசுனதுங்கிறது வந்து, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து 2 கட்டமைப்பு இருக்குது. ஆமாம், புத்திசாலி குழந்தைகள் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்களா, இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு. அப்புறம் புத்தியே இல்லாத இந்த விஜய் பின்னால் தற்குறி கூட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த தற்குறி கூட்டங்கிறதையும் பார்க்குறோம். அதெல்லாம் புத்தி இல்லாமல் கிடக்கிறது. புத்திசாலின்னா இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து 2 விதமாக யோசிக்கணும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒரு பெண்ணியம் பேசுகிற பொண்ணாக இருந்த பொண்ணு இருந்துகிட்டு இருக்குது. ஒரு திராவிட கொள்கையில் அவங்க அப்பா ட்ராவல் பண்ணி இருந்திருக்காரு. பெரியாரிஸ்டோட ட்ராவலில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிட்டும் வாழலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாய்வழி சமூகம் அப்படிங்கிற ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து அது இப்போ மாறிடுச்சு. இன்னமும் வந்து கேரளாவில் வந்து தாய்வழி சமூகம் தான். ஆமாம், இன்ஷியல் வந்து அப்பாவோட இன்ஷியலை போட்டுக்கிறது இல்லை, அம்மாவோட இன்ஷியல் அந்த மாதிரி தான் அவங்க. இல்லாட்டினா ஃபேமிலி டைட்டில்னு சொல்லி அந்த அம்மாவோட இன்ஷியல் தான் ஃபேமிலி டைட்டில்பாங்க. அந்த மாதிரி தான் கேரளா இன்ன வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து அப்பா இன்ஷியல் தான், அப்பா இவன் யார் அப்படிங்கிற இடத்துல தான் போயிட்டு இருந்தது. இப்போ அப்பா வந்து என்னென்னா, ஒரு கல்யாணம் ஒரு மனைவி அப்படின்னு வாழ்ந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து திடீர்னு அம்மாவுக்கு வந்து 3 புருஷன் தேவைப்படுது, அப்பாவுக்கு வந்து ஒரு 5 பொண்டாட்டி தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப பிறக்கிற பிள்ளைக்கு யார் இன்ஷியலுங்கிற அந்த குழப்பம் வராமல் இருந்ததுன்னா, பெற்றுக்கிறது அம்மா தான் அப்படிங்கிறப்ப அம்மா இன்ஷியலையும் போடலாம் அப்படின்னு தான் அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து அம்மா பேரே இன்ஷியலாக வச்சுட்டு ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா அப்போங்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது.
யார் எந்த அப்பனோட இன்சில போடுவீங்க நீங்கள் ஒரு சார் நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே இது செட் ஆகாது, எல்லாருமே அப்படி கிடையாது சார். சில பேர் எவ்வளோ ட்ரூவாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ வரைக்கும் நல்லா ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தெரியாமல் ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் மாதிரி யாருமே இல்லையே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இருக்கே. ஐயோ, ஒவ்வொரு வீட்லேயும் 5 புருஷன் 3 பொண்டாட்டி இருக்காங்கன்ற மாதிரி பேசுகிறீங்களே. நீங்கள் நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. திவ்யா சொல்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிற மனநிலையில் இருக்குதுங்கிற இடத்துக்கு இருக்குது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது. அந்த பொண்ணு அப்படி சொல்ல வரல. அந்த பொண்ணு சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கலாம், ஒரு பெண் எப்போதுமே ஃப்ரீடமாக இருக்கலாம், ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் கிடையாது. ஃபினான்ஷியலையும் சரி, ஒரு குழந்தை பெற்றுக்கிறது ஆணை வச்சு தான் குழந்தை பெற்றுக்கணுமா? ஒரு ஆணோட சேர்க்கைக்கு தான் குழந்தை வேணுமா? அப்படி கூட கிடையாது. புரியுதுங்களா? அது எல்லாருமே அவங்க கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கலாம்னா ஒரு ஆணோட செக்ஸ் வச்சு குழந்தை பெற்றுக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லலை. கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கலாங்கிற இடத்துக்கு தான் சொல்லுது. ஒரு கல்யாணம்ங்கிறது நெசசரி கிடையாது. கல்யாணம் பண்ணாவும் இந்த உலகத்தில் பெண் வந்து இண்டிபெண்ட்டாக வாழலாமா? அந்த இண்டிபெண்ட்டாக வாழ்கிற குழந்தை அந்த பெண்ணுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இது மூலியமாக அது அந்த மாதிரியெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு முடியும். அப்படி குழந்தை பெற்றுக்கலாம் தான் அந்த பொண்ணு பேசுனது. அந்த பொண்ணு பேசின தாட்ஸ் வந்து அட்வான்ஸ் சயின்ஸோட விஷயத்துக்கு தான் அந்த உறவு முறையை பத்தி பேசுனது. ஆனா அவது என்ன மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம்னா, கள்ள தொடர்புக்கு அது வந்து நீங்க சப்போர்ட் பண்றாங்க. நாங்க என்ன கேட்குறோம்னா, அவங்க பணக்காரங்க, அவங்க அப்பா கோடிக்கா பணம் சம்பாதிக்கிறாரு, ஏசி ரூம்லயே உட்காந்துருப்பாங்க, அந்த குழந்தை பெத்து போட்டா கூட அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு சர்வெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓகே. சாமானிய பெண்கள் அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவங்களே சொல்லிட்டாங்கப்பா, அப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ண, அப்படி அந்த தாட் அவங்களுக்கு வரக்கூடாது. இல்ல ஒரு விஷயங்க அதான் புரியுதுங்களா? பணக்காரங்க அவங்க என்ன செய்யலாம் சார், பணக்காரங்க ஏழனே கிடையாது, பணக்காரன் ஏழைங்கிறதே கிடையாது. நமக்குன்னு ஒரு புத்தி இருக்குல்ல, அடுத்தவன் இது சரி இதை செய்யி அப்படின்னா, அதாவது என்ன சொல்றது, பேண்டதை தட்டில் வச்சு கொடுத்தா எல்லாரும் சாப்பிட்ருவோமா? அந்த பொண்ணு அப்படி பேசுது அப்படின்னா எல்லாரும் அதைப்படி வாழ்ந்துடணும். அவனுக்கு ஒரு சுய அறிவுன்னு இல்லை, சுய சிந்தனை இல்லை, எது சரி எது தப்புங்கிற சிந்திக்கிற அளவுக்கு இந்த மக்களை அந்த அறிவை வளர்க்கலங்கிறதா இன்னைக்கு நம்ம ஃபீலாகவே இருக்குது. அதுதான் ஏன்னா நம்ம மக்கள் வந்து இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா, அந்த சினிமான்ற ஒரு மோகம், அந்த தாட், அதுக்குள்ள அந்த மாய பிம்பத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்துட்டு நான் தெளிந்த புத்தியோட இருக்கேனா, நான் கரெக்டாக யோசிக்கிறேனா, இவங்க 1000 சொல்லிட்டு போட்டேன், என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? இல்லைங்க, இங்கே எல்லாருமே அதாவது நயன்தாரா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது விக்னேஷ் சிவன். ஆனால் நயன்தாரா கூட கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறது எத்தனையோ தமிழ் சமூகத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்டா இல்லையா? ஆமாம், சீரியஸா நான்லாம் வந்து ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவன். ஆமாம், அவன் என் தகுதிக்கே ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணான். ஐஸ்வர்யா ராய் கூட அப்புறமேல ஒரு ஸ்டேஜில் சலிச்சிருச்சு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஏஞ்சனா ஜூலியை கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறமேல ஏஞ்சனா ஜூலி எனக்கு சலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் கேத்தே வின்ஸ்லெட், அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. புரியுதுங்களா? அது மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்கிறேன். அதாவது கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க. புரியுதுங்களா? உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி வாழ்கிறவன் ஒருத்தன் ஐஸ்வர்யா ராயை அபிஷேக் பச்சன் தான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தான். ஏதோ இன்பிட்வீனில் சல்மான் கான் வாழ்ந்தார். ஆமாம், அது மாதிரியெல்லாம் நம்ம தான் கேள்வி தான் பட்டிருக்கோம். அது உண்மையான கூட தெரியல, ஆண்டவனுக்கு தான் வச்சோம். ஓவராக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க வீடியோ, அவ்வளோதான், வீட்டுக்கு போனால் உங்களுக்கு ஏங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, தப்பு செஞ்சாதான் பயப்படணுமா? ஐயோ, ஒய்ஃபோட சண்டைங்கிறது நீங்கள் என்ன நினச்சிட்றீங்கன்னா, எல்லா ஆம்பளையும் தப்பு பண்ணுறான் அதனால தான் ஒய்ஃப்லாம் சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லவர்னே கிடையாதுங்க. ஐயோ, பொண்ணை ஏறெடுத்து அதெல்லாம் விடுங்க, சும்மா இருந்தாவே பொண்டாட்டிங்க சண்டை போடுவாளுங்க. அது தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையாக்கும். வேற வேலை வெட்டி இல்லையா? உங்களை வம்புலுக்கிறதே வேலையா? ஏங்க எல்லா பொண்டாட்டிக்குமே புருஷனை ஒரு டார்ச்சரா தான் பாக்குறாங்க, நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, ஐயோ இவன் ஏன் வெட்டித்தனமா வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. வெட்டியா தான் கேட்க தான் செய்வாங்க. ஆண்களுக்கு லட்சணமே என்ன? வேலை பார்க்கறது, ஆஃபீஸ்லயோ இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணும்ல. வெட்டியா வீட்டில் உட்காந்து எல்லாம் ஒய்ஃப் கேட்பாங்க. வீட்டில் உட்காந்து எப்படி கேட்குறாங்களா? வெளியில போய் உட்காந்தோம்னா யாரை பார்க்குறேன்? புரியுதுங்களா? பெண்கள் மனநிலை என்ன? கூடவும் இருக்கக்கூடாது, போயிடவும் கூடாது. புரியுதுங்களா? ஒரு சைக்கோ மனநிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்க மேல அவங்களுக்கு அஃபெக்ஷன் சார். யாரு? உங்க வைஃப்க்கு. அதாவது நீங்க ஏன் சார் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? தப்பா புரிஞ்சுக்கிங்களா? நான் போய் கடவுள்கிட்ட எப்படி திரும்ப வேண்டியதா இருக்கு?
ஒன்று என் பொண்டாட்டியை சாவடிச்சிரு, இல்லைன்னா என்னையே சாவடிச்சிரு. ஐயோ சார், நீங்கள் இப்படி சொன்னோடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஒரு மேடம் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க, சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க. எதில் பிரபலமாக இருந்தாங்க? இருங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரி எப்படி வேர் பண்ணுறது, 1 மினிட் சாரி எப்படி பண்ணுறது, குயிக்காக சாரி புடவை எப்படி கட்டுறது, புடவை கட்டி கொடுக்கறது, புடவை கட்டுறது ஈஸியா எப்படி கட்டுறது, 1 மினிட்ல நீங்க எப்படி சாரி. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டான வேர்ல்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் வந்து கொஞ்சம் அப்படி வர மாதிரி போயிடுச்சு. இவங்க வந்து கொஞ்சம் சாரி வேர் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபெமிலியராக இருந்தாங்க அந்த மேடம். நாகலட்சுமின்னு சொல்லிட்டு. எது? நாகலட்சுமி அவங்களோட. நாகலட்சுமி ஓகே. பாம்பா படம் எடுத்திருக்காங்க சார். நல்லா ட்ரெண்டிங்ல இருந்தாங்க சார். அவங்க கட்டுற சாரீஸா இருந்துட்டோம், போற ரீல்ஸ் எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா சமீபத்துல அவங்களுடைய பிசினஸ் டெவலப் ஆன உடனே அவங்களும் டெவலப் பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை மாதிரி ஹஸ்பண்டா இருப்பார் போல அவரும். எது என்ன மாதிரி ஹஸ்பண்ட்? நீங்க நல்லவரே அப்படின்னு சொல்ல வந்தேன். இல்ல அவர் என்ன பண்ணிருக்காரு? நான் நல்லவன் நான் சொன்னேனா? வைஃப் கிட்ட கேட்டா தெரியும். நீங்க எப்படி எந்த வைஃப் எந்த புருஷனையாவது நல்லவன் சொல்லியிருக்காளுங்க? ஓ மேடம் பாத்துக்கோங்க. என்ன மேடம் பாத்துக்கோங்க? மேடமே கூட இல்லையா, அப்புறமேல் மேடத்தை இருந்து பாக்குறது. வீட்டுக்கு அங்கதானே போனோம். வீட்டுக்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்களாம் நான்லாம் வந்து பேச்சுலர் வாழ்ந்துட்டு இருக்கேங்க. ஆமா, சீரியஸா ரோட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா, யாராவது வீடு கொடுங்கப்பா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருங்க இதை முடிப்போம். அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, இவங்களுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வருதுன்னு ஒரு சந்தேகப்பட்டு அவங்களே கொண்டுட்டு இவரும் வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டாரு சார். நல்லா இருக்கு கதை, சூப்பரா இருக்கு. இது கதையா நிஜமா? நிஜத்துல நடந்தது சார். ஓ, நிஜத்துல நடந்திருக்கா? உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன். இப்போ ரீசெண்டா நடந்துச்சு சார். நல்ல கதை அது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த வெற்றி மரம்லாம் இல்லாட்டினா நம்ம முருகதாஸ் இந்த கதையெல்லாம் அப்படியே டெவலப் பண்ணால் பெரிய லெவலில் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி கதை பண்ணலாம். ஆமாம், சாரீ வேர் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் இப்போ பணக்கார வீட்டிலெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்கன்னா புடவை கட்டி விடுறதுக்கு ஆம்பளை தான் போகிறான். ஆமாம், அந்த ஆம்பளை புடவை கட்டி விட்டானா 1 லட்ச ரூபா அவனுக்கு சம்பளமா. இப்போ ட்ரெண்டிங் அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாம், அந்த கொசுவத்தை மடித்து உள்ளார வைக்கிறதுக்கு மட்டும் புருஷனை கூப்பிடுவாங்களாம். ஆமாம், ஏன் இவ்வளவும் செய்கிற அதையும் செய்ய வேண்டியதானே அப்படின்னா அது தப்பான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தெரியல. ஆமாம், அந்த காலத்துல வந்து நாத்தனார் கட்டி விடுவாங்க, மாமியார் கட்டி விடுவாங்க, அம்மா கட்டி விடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கட்டுறதுக்கே வந்து ஆம்பளையை கட்டி விடுறாங்க. அதுவும் அந்த கட்டிக்க போகிற புருஷன் வந்து அவர் நல்லா கட்டினாரா, ஆமாம் நல்லா கட்டினார் அப்படிங்கிறதுக்கு புருஷங்காரனே சந்தோஷப்படுறாங்க. கலாச்சாரம் நல்லா இருக்குது, நல்ல தொழில் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு பொம்பளை அந்த வேலை பார்க்குது அப்படின்னா நல்ல வேலை தானே. புடவைங்கிறது ஒரு பொம்பளைக்கு தானே கட்டி விட போகிறோம். அதனால கட்டி விடுறது ஒரு பொம்பளைக்கு போய் கட்டி விடுறதுல தப்பு இல்லையே. இதில் தப்பாக நினைக்கிறது என்ன இருக்குது அப்படின்னா அது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்கணும். அதை போய் அவரை சந்தேகப்பட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு அவரும் தன்னைத்தானே மாற்றிட்டு வந்து ஒரு சேடான விஷயமா இருக்குது. என்னென்னா இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி பார்க்கலாம். அந்த லேடி வந்துட்டு டெவலப் ஆகிட்டே போகிறாங்க, தன்னோட பிஸ்னஸில் டெவலப் ஆகிடும். ஒன்று அதனால் பொறாமப்பட்டாரா, இல்லை பல பேர் கூட பேசுறதுனால ஒரு சந்தேகன்ற ஒரு இடம் அங்கே வந்துடுது. ஏங்க சந்தேகம் இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல. வாழ்க்கைங்கிறது வந்து புரிதல் பொறுத்து தான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் காதல் எவ்வளவு லவ் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களோட லவ் அங்கே கிடையாது. அந்த லவ்வை எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்க, புரியுதுங்களா? உங்களை திருமண வாழ்க்கையில் வந்து 2 பேரும் சேர்த்து வச்சாச்சு அப்படின்னா கிடையாது. உங்களோட புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் புரிஞ்சு நடந்துங்கப்பா, என்னையா புரிஞ்சிக்காமல் இது மாதிரி பண்ணிட்டேன், உனக்காக தானே. அது இந்த புரிதல் இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார. அந்த புரிஞ்சிக்க முடியாத தன்மையில் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட விலகி தானே போகணும். அதாவது சண்டைன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் வாழ்ந்துக்கிட்டு சண்டை போகிறதுல என்ன பிரயோஜனம்? ஸோ மியூச்சுவலாக வந்துட்டு பிரிஞ்சு போயிடலாம். அதுதானே முறை. இப்போ விஜய் பொண்டாட்டிக்கும் சண்டை, பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ ஊரே பேசிகிட்டு இருக்கு. எப்படி சண்டை போட்டாங்க என்ன அப்படிங்கிறது இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன்லாம் இருக்காங்கல்ல, சொல்வதெல்லாம் அது மாதிரி அவங்களாம் வந்து யாருன்னே நமக்கு முகம் தெரியாத ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க குடும்பத்தில் அவன் என் புருஷன் இப்படி பார்த்தான், அவன் புருஷன் இப்படி பார்த்தாங்கிற கதையெல்லாம் கேட்குறப்ப நமக்கு கடுப்பாகுது. ஏன்னா யாருன்னே தெரியாத முகத்தெல்லாம் உட்கார வச்சு பேசுகிறப்ப அந்த லட்சுமி ராஜன் அம்மா, நீங்கள் அந்த விஜயோட குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு உங்கள் ஷோ ஒன்று காட்டினீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் வேர்ல்டு ஹிட் ஆகும். அவ்வளோ ஃபேமஸான ஒரு விஜய். அவங்க குடும்பத்துக்கு ஏன், அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பணக்கார குடும்பத்தையே அவ்வளோ டிவோர்ஸும் பணக்கார குடும்பத்தில் தான் நடக்குது. ஏன் அந்த அம்மா பணக்கார வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து உட்காந்து ஒரு எபிசோடெலாம் நடத்த மாட்டேங்கிறாங்க? எல்லாம் தெருவில் பிளாட்ஃபார்மில் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுறவங்க தான் உங்கள் கண்ணுக்கு அந்த தப்பாக இருக்கிறது மாதிரி தெரிவாங்களா? அப்போ மேல் இடத்துல பணக்கார லைஃப்ல எல்லாம் டிவோர்ஸ் பண்ணுறாங்களா, அவங்களாம் தப்பாக கிடையாதா? ஏன் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஷோ நடத்த மாட்டாங்களா? இல்லை, நான் எதுக்காக கேட்குறேன்னா, இப்படியாவது சொல்லி விஜய் அவர்களோட குடும்ப சண்டை என்ன
அப்படி நடந்தது என்ன நடந்தது என்ன அடுத்த வீட்டு அப்படின்னு குடும்பத்துல நீங்க என்ன யோசிச்சு நடக்குது பாருங்களேன். பார்க்கணும். அந்த அம்மா அப்படி நடந்தது என்னன்னு ஜட்ஜா உட்காந்து, ஆமா நீங்க விஜயாவும் சே நான் விஜயாவும் நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. அடுத்த வீட்டு குடும்பத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு. ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கமெடி குடும்பமும் உட்காந்து டிவியை ஏன் பார்க்குறாங்க? டிவியில் சீரியல் ஓடுது, அதெல்லாம் என்ன அப்படியே ஒருத்தர் ஆணுக்கு ஆண் ஆணுக்கு பெண் அப்படின்னு அப்படியே ஒவ்வொன்றா விடுறாங்க. ஏங்க திடீர்னு சுதாவோட புருஷன் ஒருத்தனை ஒரு வாரத்தில் பார்த்துட்டு இருப்போம், அடுத்தாப்புல அந்த சுதாவுக்கு வேற ஒரு புருஷன் வருவான். ஏய் என்னடா போன வாரம் இவருக்கு பதில் இவர் தான் போடுறாங்களே தெளிவா. இவருக்கு பதில் இவர், அது எப்படிங்க புருஷன்? வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருப்பாரு. ஐயோ வேற கமிட்மெண்ட் இருந்தா கூட ஒரு புருஷன் செத்துட்டான்னு ஒரு போட்டோ போடலாங்க, அப்படி கூட போட மாட்டேங்கிறாங்க. இவருக்கு பதில் இவரு அப்படின்னு நீங்க காட்டுறேன்னா அங்க அப்ப அந்த வீட்டு குடும்பத்துல வளர்ற குழந்தைக்கு நீ என்ன சொல்ற? ஒரு பருவத்தை என்ற குழந்தைக்கு அப்ப நேத்து வரைக்கும் இவர் புருஷனா இருந்தார் இவளுக்கு, அப்ப இன்னையிலேருந்து இவர் புருஷன், அப்ப நாளைக்கு அது டியூன் ஆயிடுதுல அந்த குழந்தை. நீங்க யாரை உட்கார வச்சு யாருக்கு சீரியல் காட்டுறீங்க? இதெல்லாம் கலாச்சார சீரழிவுன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ இதெல்லாம் கலாச்சார சீரழிவே கிடையாது, இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி பேசுகிறோம். புரியுதுங்களா? ஒரு கொலையோட ஆரம்பம் எல்லாமே அடிப்படையிலேருந்து தான். புரியுதுங்களா? அதனால அவன் ஏன் கொன்னா இவன் ஏன் செத்தா அப்படின்னா இவளுக்கு விதி போகணும்னு போயிடுச்சு, அவன் கூடவே சாகணும். சனிக்கிழமை தானே செத்துருப்பாங்க, என்னைக்கு செத்தாங்க? சனி படம் தனியாக போகாதுமையில கூடவே போயிருக்காங்களே. சார் நான் ஒரு சீரியஸாக ஒரு விஷயமே கேட்குறேன். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே விட்டு கொடுத்து போகிற அந்த மென்டாலிட்டி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம அம்மாலாம் இருப்போம், அப்பா அம்மா சித்தி சித்தப்பெல்லாம் பார்ப்போம், ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு குடும்பத்தோட பிரியாமல் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எனக்கு பிடிச்சா அவங்க கூட வாழ, பிடிக்கல உடனே டிவோர்ஸ், இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்காங்க. அப்பெல்லாம் விட்டு கொடுத்து வாழணுங்கிறது ஒரு சொல்லானது மாறி 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 வேற ஒரு புரிதலுக்கு வந்துடும் தெரியுமா? விட்டு கொடுத்து வாழணும், கூட்டி கொடுத்து வாழணும், கூட்டி கொடுத்து வாழணுமா? அதாங்க விட்டு கொடுத்து வாழணும், கூட்டி கொடுத்து வாழணும்னு அந்த சொல் மறுவிருச்சு. விட்டு கொடுக்கறதுக்கும் கூட்டி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் தெரியாத வாழ்க்கையா போயிடுச்சு. அது மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கெல்லாம். இப்பெல்லாம் ஜெனரேஷன் நீங்கள் பார்க்கல, நான்லாம் பார்த்து மிரண்டு போகிறேன். இப்படியும் இருக்கா? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் படம் எடுத்தால் ஓடுமா அப்படின்னா ஓடும்பளுக்கு. ஒரு பொண்ணு 4 ஃப்ரெண்ட்ஸோட போகுதுங்க, 4 பேரும் பையனுங்க தான். ஆமாம் ஃப்ரெண்டு தானே, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்டு சரி பார்க்குறீங்க, அதான் ஃப்ரெண்டு 4 பேரும் கிஸ் அடிச்சுட்டு இருக்காங்களா, கட்டி பிடிக்கிறாங்களே. பின்னால் ஒருத்தன் கட்டி பிடிக்கிறான், முன்னால் ஒருத்தன் கட்டி பிடிக்கிறான். ஆமாம், இதை நான் என்னன்னு சொல்கிறது? இதை நம்ம எதை வச்சு பேஸ் பண்ணி இந்த மாதிரி போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சினிமா மோதனால போகிறாங்களா, இல்லை ஃபாரின் கல்ச்சர்னால போகிறாங்களா, இல்லை இப்போ இருக்க இடமாற்றம் அதனால் அப்படி ஒரு விஷயம் திருப்பி அதாவது கண்டிப்பு இல்லாது, அதாவது இதுதான் கலாச்சாரம். கண்டிச்சாதான் உடனே சூசைட்ல அட்டன் பண்ணுறாங்களே உடனே சொல்கிறான்ல. அதாவது கண்டிச்சதுனால தான் இந்த மாதிரி நிலைமைக்கு வராங்கன்னு சொல்ல வரீங்க. கண்டிக்க கூடாதா? கண்டிச்சா உடனே டிப்ரெஷனில் போயிடுறாங்களா, ஒன்று சூசைட் பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போயிடுறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன். இல்லைங்க, அதாவது எல்லாமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் வாத்தியார் அடித்தான். காட்டாமலக்க குச்சி, எங்கள் ஊர்லெலாம் காட்டாமலக்க குச்சின்னு இருக்கும். ஆமாம், நாங்கள் அந்த குச்சியை வாத்தியார் அதில் ஹைலைட்டே என்னென்னா, ஏய் குச்சி உடச்சிட்டு வாடா அப்படின்னு யார் அடி வாங்குவானோ அவன்கிட்டே தான் குச்சி உடச்சிட்டு வர சொல்கிறது. அதனால நான்லாம் போய் என்ன பண்ணுவேன்னா, அதாவது நல்ல மொத்த குச்சியை உடச்சிக்கிட்டு வந்தால் அது அடிக்கிறப்ப உடையும். ஆமாம், இது சன்னமாக இருக்கிற குச்சியை உடச்சிட்டு வந்தோம்னா அது சாட்டை மாதிரி அடி பலமாக விழுவும், சுளிர்னு சாட்டை மாதிரியே வளைஞ்சு கொடுக்கும். அதனால வளையாத குச்சியாக அடித்த ஜோரில் உடையிற குச்சியாக தான் நான்லாம் கொஞ்சம் ஐடியாவாக அப்போவே நமக்கு கொஞ்சம் மூளையெல்லாம் மொத்த குச்சியை எடுத்துகிட்டு வந்துடுறது. ஆமாம், பார்க்குறப்ப குச்சியை பார்க்குறப்ப ஐயோ பயமாக இருக்கும். ஆனால் அந்த குச்சியில் அடிக்கிறப்ப குச்சி உடஞ்சிரும். குச்சி உடஞ்சோன்னு என்ன ஆகும்? அடிக்கிறவங்களுக்கு உட்கார் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். அதனால் அந்த மாதிரிலாம் நம்மளை அடித்து வளர்த்தாங்க. ரெண்டாவது, பள்ளிக்கூடத்தில் தெருவில் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கும் நம்ம பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஏதாவது ஒரு வாழ்த்தனத்தை பண்ணி வைப்போம். ஆமாம், ஊருக்காரன் தான் நம்மளை பார்ப்பான். லே அப்படின்னு அப்பன் பேரை சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பேரை சொல்லி, லே நந்தவன கணேசமானா, லே கம்யூனிட்டி வாங்க அப்படிமா கூப்பிட்ட காதை பிடிச்சி திருவுவாங்க. எது? ஊருக்காரன் கண்டிக்கிறவங்க. அதான் ஊருக்காரன் நம்ம பண்ற தப்பை பார்த்துட்டு காதை பிடிச்சி திருவி அமுச்சு விடுவாங்க. இதை போய் நம்ம அப்பா கிட்ட சொன்னோம்னா அவரு இன்னும் 2 சேர்த்து அடி விடும். ஆனால் இப்போ அப்படி இருக்கா? இப்போ எவனாவது அது மாதிரி செய்ய முடியுமா? புரியுதுங்களா? நம்ம
பழசுங்கிற ஒரு எதெல்லாம் அருமையான விஷயமா இருந்ததோ அதெல்லாம் நம்ம எகெயின்ஸ்ட் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்துட்டோம். புரியுதுங்களா? அப்போ அதுங்களை கண்டிக்கிறதுக்கான ஆளே இல்லாமல் போயிடுச்சு. குடும்ப உறவுகளும் அவங்க வந்து புருஷன் பொஞ்சாதிங்கிறது ஒரு ப்ராப்பராக ஒரு கல்யாணம் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளார இல்லாமல் ஏனோ தானோன்னு ஒரு உறவு முறையில் கல்யாணம் பண்ணி அதுங்களை பிரிச்சுட்டு பெற்றவங்க ஒன்றா இருந்ததுனால பிள்ளைய பார்த்துக்க முடியும். பிள்ளையே வந்து வீட்டுக்கு வந்தால் வரட்டின போ அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறப்ப நீங்கள் பாருங்களேன், ஏதாவது ஒரு இப்போ டீனேஜில் சுற்றுதுங்கள, இதுங்களெல்லாம் யாராவது கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க? கேட்டா வீட்டை விட்டு வெளில போறேன்னு போயிடுறாங்களே. நான் ஹாஸ்டல்ல போறேன், என் ஃப்ரெண்டோட ஸ்டே பண்றேன் போயிடுறாங்க. புரியுதுங்களா? அதாவது ஒருத்தன் தப்பா இருக்கிறப்ப ஊர்ல எல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப அதிவாளா ஊர்ல ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து எண்ணி பார்த்தோம்னா ஒரு 3 பேர் தான் தேர்வாங்க இந்த மாதிரி. ஆமா, மற்றவங்க எல்லாருமே வீட்டுக்கு பயந்துட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆமா, ஒரு 3 பேர் தான் நல்லபடியா இருக்காங்க, மற்றது எல்லாம் பொறுக்கியா தான் இருக்குதுங்க. இந்த அதாவது என்ன சொல்கிறது, இந்த போதை ஒழிப்புங்கிறதுல போதைன்னா எல்லாருமே என்ன நினச்சிட்றாங்கன்னா குடிக்கிற சாராயம் டாஸ்மார்க்கை மூடுறது இதை பற்றி தான் அந்த ஊடகத்தில் எல்லா கம்யூனிட்டியும் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிற போதைகள்லாம் அங்கே இருக்குது. ஹான்ஸ் அப்படிங்கிற பேட்டர்னுக்குள்ளார கூலிப் அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்தடுத்த போதையோட அடுத்த வஸ்துக்கு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன் ஸ்கூலில் வாய்க்குள்ளார அடக்கிக்கிட்டு உட்காந்துக்கிறான். இல்லைன்னா அந்த பிக் ஃபன் மாதிரி, அதாவது பப்ளிகன் அதான் சூங்கியம் இருக்கு இல்லையா, சூங்கியம் மாதிரியே போதை மருந்து வந்துருச்சு. அது சூங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது போதையாகிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இருக்குது. அதை பற்றின அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியாவிலேருந்து தான் சப்ளை ஆகுது. எல்லாமே இங்கே தயாரிக்கிறது கிடையாது. எல்லாமே நார்த் இந்தியா, எல்லாமே இந்திக்காரன் ஏன் வேணாம், இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளார வர்றதுங்கிறது வந்து பாப்புலேஷனை பெருக்கி நம்மளை அடிப்பாங்கிறது நோக்கலாம். அவன் கொண்டு வரதே நம்மளை போதைக்கு அடிமையாக்கி நம்மளோட சுயத்தை இலக்க வச்சு நம்ம ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு போகிறோம். புரியுதுங்களா? உலகத்தில் அடுத்த ஊரில் போய் வாழ்கிறதுக்கு ஹிந்தி தேவையில்லை, இங்கிலீஷ் இருந்தாவே போதும். புரியுதுங்களா? எனக்கு வந்து ஹிந்தி தேவை. ஆனால் இந்தியை கொண்டு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போடுற திட்டங்கள் எல்லாம் யார் மாட்டிக்கிறோம் அப்படின்னா இந்த நிலைமைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாற்றி எடுத்து கொண்டு வர்றதுக்குங்கிறது கரெக்டான கட்டமைப்பில் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள முழுசாக செய்ய விடாத சூழ்நிலைக்கு நீங்கள் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ விஜய் வந்து என்னத்தை கிளிப்பாக இருந்தால் எனக்கு தெரியல. இந்த கலாச்சார சீரியலை மாற்றிடுவாரா? இவெல்லாம் இத்தனை பேர் கெட்டு போயிட்டு இருக்கானே, ஏதாவது ஒரு வீடியோ போட்டு ஒரு எப்படியாவது செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு எவனாவது ஒருத்தன் பேசுகிறானா? இவனுங்க வீடியோவை போடுறதே இறங்காதப்பா, நீ இறங்குனாதான் நான் முத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிறான் இந்த கம்யூனிட்டி. புரியுதுங்களா? குரங்கு மாதிரி ஒருத்தன் ஏறிட்டு முத்தம் கேட்குறான். நீ இறங்குனாதான் நான் முத்தம் கொடுப்பேங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ அங்கே யாருங்க போலீஸ்காரங்களா யாரு? நம்ம சக நம்பர் யாராவது இருந்தீங்கன்னா அவனை இறங்குங்கப்பா. ஆர்டர் போட்டு அடித்தா அவன் அடுத்தாப்புல ஏறுவானா? நீ கீழே இறங்குனாதான் நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னா அந்த வீடியோவை எப்படி தெரியுமா இவங்க கட் பண்ணியிருக்காங்க? ஆமாம், ரஜினிகாந்த் ஐயா வந்து பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு கேட்டில் நின்று வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்படியே பேரெல்லாம் கட் பண்ணுறான். எது? விஜய். இறங்குப்பா, கீழே இறங்கு. அவர் மேலே ஏறி நின்று வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு டாட்டா கட்டுறாரு. இவருக்கு இங்கிட்டு வந்து வீடியோ வந்து கீழே இறங்குப்பா, இதை ட்ரெண்டிங் ஆகுறானுங்க இந்த தற்குறி கம்யூனிட்டிங்க. புரியுதுங்களா? அதாவது எந்த விஷயத்தை காமெடி பண்ணணும், எதை இது பண்ணணும், அந்த சென்ஸே இல்லாத இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி, அதாவது ஏன் குடும்ப உறவு முறைகளை பற்றி நான் வந்து இது நீங்கள் கேட்குற விஷயத்தில் தப்பு சரிதான் அப்படின்னு சொல்கிற மனநிலைக்குள்ளார நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அந்த ரீல்ஸோட எண்டிங் என்னென்னா, அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு வந்து வேற ஒருத்தனோட எனக்கு செலக்ட் ஆனேன். ஆமாம், அது தெரிஞ்சு நீ என்னை லவ் பண்ணுற, அவனுக்கு அவன்கிட்ட நான் என்னை இழந்துட்டு எனக்கு கருவாயிருச்சு, அது தெரிஞ்சு நீ என்னை லவ் பண்ணுற, இப்போ அவனுக்கே நான் பிள்ளைய பார்த்துட்டேன், அந்த பிள்ளையும் நீ வந்து ஏற்றுக்கிட்டு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறியே, நீ எப்படி அப்படின்னு அந்த ரீலில் அவள் கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம், அந்த பிள்ளை எனக்கு புறக்காட்டினாலும் அது உனக்கு பிறந்த பிள்ளை தானே, உனக்கு பிறந்ததை உன்னை விரும்புகிறேனா அந்த பிள்ளையை விரும்ப மாட்டேனா அப்படின்னா கீழே போய் கமெண்ட்ஸ் பார்த்தா, ஆஹா சூப்பர் சூப்பர், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நீங்கள் சொல்கிறது வந்து டியூட் படம் சார், நம்ம பிரதீப் ரங்கராஜன் நடிச்ச டியூட் படங்கிறது இல்லைங்க, நான் ரீல்ஸை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். அந்த படத்துலையும் அப்படி புரியுதுங்களா? இந்த கலாச்சாரத்தை எது சூப்பர்னு சொல்லி கொண்டாட வைக்கிறாங்க அப்படின்னா, நீ அடுத்தவன்கிட்ட போய் தப்பு தண்டாலாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு குழந்தை பத்து வந்தா கூட நான் உன்னை பார்த்துக்கிறவங்கிறவன் தான் சூப்பர் மேன் அப்படின்னா மானங்கட்ட போலப்படா.
இது வந்து கூட்டி கொடுக்கறதுக்கு சமமான வாழ்க்கடாது. ஆமாம், அப்படிங்கிற இதை சொல்கிறதுக்கான அருகதை இவனுக்குமே இல்லையே. ஒரு கூட்டி கொடுத்து அடுத்தவன், அதாவது அதான் வீட்டிலேயே பார்த்துக்குங்களேன், இந்த லிவிங் டுகெதர்ங்கிறதுனா இவன் எவ கூட வேணுமாலும் போய் சுற்றிட்டு வருவான், அவளும் எவ கூட வேணுமாலும் போய் சுற்றிட்டு வருவான். ஆனால் 2 பேரும் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றா இது, அதாவது என்ன சொல்கிறது, சில பேர் இந்த தூங்கிறதுக்கு என்ன சொல், ஐயோ அது உங்கள்கிட்ட உட்காந்து பேச முடியாது, இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கல்யாணம் கிடையாது, கருமாதி பண்ணிட்டு வாழ்கிறாங்க. சீரியஸா புரியுது சார். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதங்கம் இருக்குன்னு இல்லைங்க, ரொம்ப கேவலமா இருக்குது. இதுல வந்து இவனை வேற இந்த கம்யூனிட்டி பேர தலைவனாக்கி வேற இவனை வேற கொண்டு வந்து வச்சோம்னா இன்னும் நாசமா போகும். ஏற்கனவே நாசமா இருக்கு, இதுவே மாத்துறதுக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியல. ஆமா, இதுல என்ன சீரியஸா ஒரு பக்கெட்டு பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஜீனியஸா இருக்கிறாங்க. குழந்தைகளை பார்க்குறப்ப, ரொம்ப இளைஞர்கள்லாம் பார்க்குறப்ப அதீதமான சிந்தனைகள்ல இருக்காங்க, அதீதத்தனமான வேற லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க. இன்னொரு பக்கெட்டு பார்க்குறப்ப இப்படி இருக்காங்க, புரிஞ்சிக்கவே முடியல. பார்ப்போம் சார், மாற்றங்கள் வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது, கண்டிப்பாக மாற்றங்கள் வரும்ன்ற நம்பிக்கையோட இருக்கும். மாற்றம் வரும். நீங்கள் வேற இவன் வேற மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான்னு இவன் வந்துடுவான், நீங்கள் வேற. ஆமாம், இவன்லாம் வரக்கூடாதுங்க, மாற்றமே வேணாம். நல்லதே நினைக்கும், அதான் அப்படி சொல்லுங்க, மாற்றம் வேணாம், மாற்றமே வேணாம், திமுகவே இருக்கட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். அதேதான், மாற்றம் வேணாம், நல்லதே நடக்கட்டும். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.